இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஏசப்பா சொல்றாங்க, என் பிள்ளைகளே, உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? என்கிட்ட இருக்கு. கனம் வேணுமா? என்கிட்ட இருக்கு. இது ஆண்டவரை தவிர வேற யார்கிட்டையும் இல்லை, வேற எங்கேயும் இல்லை. ஏன்னா வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பூமி அதன் நிறைவு எல்லாம் கர்த்தருடையது தான். அப்போ ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க தான் ஐஸ்வர்யவான்களா இருக்க முடியும், அவங்களாம் கனத்திற்குரியவர்களா இருக்க முடியும். இதை தெரிஞ்சுட்டு ஆண்டவரை தேடிட்டோம்னா போதும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில என்னை தேடி வா, என்னை கண்டுகொள்வாய். அப்போ ஒவ்வொரு நாளை துவங்குகிறதுக்கு முன்பு அந்த புதிய நாளின் முதல் பகுதியிலேயே ஆண்டவர்கிட்ட வந்துடும். ஏன்னா அன்னைக்கு தான் நீங்க படிக்க போற காரியம் இருக்கலாம், வேலைக்கு போற காரியம் இருக்கலாம், தொழிலுக்கு போற காரியம் இருக்கலாம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட காரியம் இருக்கலாம், புதிதாக நீங்கள் எதையாவது செய்ய விரும்பும் காரியங்கள் இருக்கலாம். இதெல்லாம் வாய்த்தாதான் ஐஸ்வர்யம், இதெல்லாம் சக்சஸ் ஆனாதான் கனம். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த இன்ஸ்டிடியூட்ல மட்டும் எனக்கு இடம் கிடைச்சி நான் படிச்சு வெளியே வந்துட்டேன்னா நான் பெரிய ஆளா மாறி, இந்த தொழில மட்டும் நான் சாதிச்சிட்டேன்னா நான் ஓஹோன்னு வந்துடுவேன், இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிட்டுனா நான் மதிப்புள்ள ஆள் தான், இந்த உயர்வுக்கு இதுதான் வழி, அதுதான் வழி, அங்கதான் வழிலாம் நினைக்கிறாங்க. எல்லாம் இருக்கலாம், அதுலதான் பேரு, அதுலதான் புகழ் எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் நமக்கு வாய்க்கணும்ல, இதெல்லாம் நமக்கு அனுகூலமா வரணும்ல, இதெல்லாம் நம்ம தொட்ட உடனே தொடங்கணும்ல, இதெல்லாம் நம்ம கேட்ட உடனே கிடைக்கணும்ல, இதெல்லாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல ஒர்க் அவுட் ஆகணும்ல. அப்படி ஆகணும்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் தான் இதெல்லாம் இருக்கு, ஏண்டவா. அப்போ நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், டெய்லி அதிகாலையில் ஆண்டவர்கிட்ட வந்துரு. அது யாரு வர முடியும்? ஆண்டவரை சிநேகிக்கிறவங்க தான் வர முடியும், ஆண்டவரை விரும்புறவங்க தான் வர முடியும். பொன்னையும் பொருளையும் விரும்புறவங்க வரமாட்டாங்க, பதவியும் பெயரையும் விரும்புறவங்க வரமாட்டாங்க, உலக ஐஸ்வர்யத்தை நாடுறவங்க வரமாட்டாங்க. ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான் அவர்கிட்ட வருவாங்க. அப்ப என்னிடத்தில் தான் எல்லாம் இருக்குன்னு சொன்ன ஆண்டவரை நான் உண்மையா நேசிக்காத பட்சத்துல அவரிடத்தில் என்னால வர முடியாது. அதனால வேலை உண்டு, கடமைகள் உண்டு, பொறுப்புகள் உண்டு, சரீரத்துல அசதிகள் உண்டு, களைப்புகள் உண்டு, எல்லாம் மனதுல பாரங்கள் உண்டு, உடல்ல பலவீனங்கள், எந்த நிலையில இருந்தாலும் உங்க இருதயத்துல ஒரு நேசம் ஆண்டவர் மேல இருக்கட்டும், ஒரு தேடல் உங்க இருதயத்துல ஆண்டவரை பார்க்கணும், அவர்கிட்ட நான் போகணும், அவரை அதிகாலையில சந்திக்கணும். இப்பெல்லாம் நினைச்சிட்டு நீங்க உங்க வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளுங்கள். அதிகாலையில கர்த்தரை தேட ஆரம்பிச்சிருங்க, நீங்க ஐஸ்வர்யவான்களா மாறிடுவீங்க, கனத்திற்குரியவர்களாய் மாறுவீர்கள். பரலோக தேவனே, உம்மிடத்துல தான் எங்களுக்கு உள்ள எல்லா காரியமும் இருக்கு. அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தேடாம மற்ற மனிதர்களே அதிகாலையில நாங்க தேடி போயிடக்கூடாது, வேலைக்கு நாங்க அதிகாலையில எந்திரிச்சு போயிடக்கூடாது, தொழிலுக்கு நாங்க அதிகாலையில எந்திரிச்சு போயிடக்கூடாது. ஒரு வேலை நாங்கள் செய்கிற வேலைகளும் எங்களுடைய தொழில்களும் படிப்பிற்காக நாங்கள் எடுக்கும் முயற்சிகளும் அதிகாலமே தூங்க வேண்டியது இருந்தாலும் அதற்கு முன்பதாகவே நாங்கள் எழுந்து உம்மை தேடி இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.